பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்க கோமதி, பாண்டியன், செந்தில், கதிர்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் கோர்ட்டுக்குமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க முத்துவேல், சக்திவேல் இவங்க எல்லாருமே அங்க வக்கீலுமே கூட்டிக்கிட்டு இன்னைக்கு அவங்கள வெளிக்கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே வக்கீல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. வக்கீலுமே நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள வெளியே எடுத்துடலாம், நம்ம கிட்ட சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வக்கீலுமே முத்துவேல், சக்திவேலையுமே கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மீனா, பழனிவேலுன்னு சொல்லிட்டு இவங்களுமே அங்கே கோர்ட்டுக்குமே வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே மயிலும் அவங்க அம்மாவுமே அங்கே மயிலை கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. மயில்கிட்ட சொல்லி தான் கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே அவங்க மேலே நீ இப்படி ஒரு பழியை சொன்னாதான் நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் அது மாதிரி சொல்லி மயிலை கூட்டிகிட்டு வரவும், மயிலும் அங்கே ஜட்ஜுக்கிட்டுமே ஆமாங்க ஐயா, அவங்க என்ன வரதட்சணை கொடுமையும் அந்த வீட்டில் என்ன இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளது எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரியுமே அங்கே மயிலுமே சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு இங்க ஆப்போசிட்லயுமே முத்துவேல், சக்திவேல் இவங்க ரெண்டு பேரும் ஐயா அந்த ஃபேமிலி எந்த தப்புமே பண்ணியிருக்காது, எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் தான் அவங்க வீடும் இருக்குது, அவங்க பொண்ணை குடும்பம் பண்ணுற அளவுக்கு அவங்க அவ்வளோ பெரிய தப்பு எதுவும் பண்ணுறவங்க அவங்க இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சொன்னதை கேட்ட இங்கே ஜட்ஜுமே அங்கே எப்படியோ ஒரு வழியாக இங்கே வக்கீல் மூலியமாக அவங்க எல்லாருமே வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இங்கே முத்துவேலும் சக்திவேலும் இந்த முடிஞ்ச கையோட அங்கே சக்திவேலையும் முத்துவேலையும் பார்த்து இங்கே பாண்டியன் கையை பிடிச்சி கும்பிட்டுக்கிட்டு எவ்வளோதான் நம்மளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலுமே நான் எங்களை காப்பாற்றினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் கூட சேர்ந்து கோமதியும் இந்த ஜெயிலுக்குள்ளே இருந்ததை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் அங்கே முத்துவேல் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே முத்துவேலும் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களை எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சியும் உங்களை எடுக்காம இருந்தாதான் நான் ஒரு மனுஷ பிறவியே இல்லை, அதனால தான் உங்களை நான் வெளிக்கொண்டு வந்தேன். இதுக்கெல்லாம் காரணமான இங்க முத்துவேல் தான், சாரி இங்க சக்திவேல் தான். ஏன்னா சக்திவேல் அவங்க அம்மா கிட்ட இது மாதிரி அவங்க மேல கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க கேஸ் கொடுத்தாங்களா எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள தோண்டிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம அப்பத்தா வீட்டில் உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. அதனால இது இப்ப நீங்க உங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் அந்த கோவத்தை காமிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேல் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்டு இங்கே கோமதி, சரவணன் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்குமே போகிற வழியில் இங்கே சக்திவேலையுமே யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஏன்னா சக்திவேல் இங்கே குமாருக்கும் அரசிக்கும் நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிச்சுக்கலாமா, ஏன்னா நம்ம ரெண்டு ஃபேமிலியும் இத்தனை வருஷமாக பேசாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனால் இதுக்கு மேலேயுமே நம்ம அப்படியே இருக்கக்கூடாது, எதனா ஒரு நல்ல காரியம் பண்ணி நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் முடிவு பண்ணுறாரு. உடனே இங்கே காரில் அங்கே கோமதி கிட்ட, கோமதி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறேன், அந்த விஷயத்துக்கு உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அதுக்கு சம்மதிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே சக்திவேல் சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட கோமதியும் அண்ணா என்னண்ணா நீங்கள் போய் இப்படி கேட்குறீங்க, நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலுமே நான் அதுக்கு சம்மதிக்க தான் போகிறேன், ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் என்கிட்ட பேசுறதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குண்ணே, என்ன விஷயம் கேளுங்கண்ணே அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே சக்திவேலும் கோமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்துக்கலாம், ஆனால் நம்ம ஃபேமிலி மொத்தம் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் எப்போவுமே பண்ணதில்லை, அதனால் இங்கே குமாருக்கும் அரசிக்கும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்த மாதிரியும் இருக்கும், ஒரு நல்ல காரியம் நடந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க. உடனே அங்கே பாண்டியன் கோமதின்னு யோசிச்சுக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இதுக்கு பாண்டியனுக்குமே சம்மந்த மாதிரி தான் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கோமதியும் எங்க என்னங்க இது மாதிரி கேட்குறாரு, என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரியுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பாண்டியனும் அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் அதுக்கு சம்மதிச்சிருமே இருறாரு. உடனே இங்கே கோமதியும் அண்ணா நீங்கள் கேட்டுட்டீங்கல்ல, இங்கே குமார் இப்போ திருந்தி நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், எனக்கு குமாருக்கு அரசியை கொடுக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் அரசியை அவன் நல்லா பத்திரமா நல்லா வச்சு பார்த்துக்கிட்டா எனக்கு அதுவே போதுன்னு அப்படின்ற மாதிரியுமே கோமதி சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே இதை கேட்ட சக்திவேலுமே கோமதி உன் பொண்ணை என் பையனுக்கு நீ கட்டி கொடுக்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான், ஆனால் என்னோட மக மாதிரி அவளை நான் பார்த்துப்பேன், அது
ஓ மேலே சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் எப்பவும் போல இல்லாமல் இப்போ ரொம்பவே புத்திசாலித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கோமதி பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தாலுமே அங்கே அரசியை குமாருக்கு கொடுக்கறதுல ரொம்பவே சந்தோஷமாகவும் இங்கே சக்திவேல் கிட்ட வாக்குமே கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இங்கே கோமதி பாண்டியனை பார்த்துட்டு அழுதுகிட்டே இங்கே அப்பத்தாவுமே எம்மாடி கோமதி எப்படி எப்படி இருக்க, உன்னை நான் பார்க்காம எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நீ உன்னை இந்த வீட்டிலேருந்து போலீஸ் கூட்டின்னு போத்துலேருந்து எனக்கு ரொம்பவே பதட்டமா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் முழிச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ கோர்ட்டு வரையும் போயிடுச்சு, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் உங்களுக்கு எதுவும் ஆகாமல் இங்கே முத்துவேலும் சக்திவேலும் நல்லபடியாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்கே கோமதியும், அம்மா நாங்கள் எந்த தப்புமே பண்ணலம்மா, எந்த தப்புமே அறியாதவங்க, எங்கள் மேலே போயிட்டு இவ்வளோ பெரிய பொய் கேஸை கொடுத்து வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே இங்கே அப்பத்தாவும் கோமதி அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, இப்போ நடக்க போகிறத மட்டும் நீ யோசிச்சுக்கிட்டு இரு. நீ ஏகப்பட்ட கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க, இதுக்கு மேலேயும் நீங்கள் எந்த விஷயத்துலையுமே கஷ்டப்படாதீங்க. இதுக்கு மேலே அந்த மயில் பொண்ணும் அவங்க ஃபேமிலியும் இந்த வீட்டு சைடே வரக்கூடாது. அவங்க இவ்வளோ தூரம் போயிட்டாங்கல்ல, இதுக்கு மேலே அவங்கள இந்த வீட்டிலையே சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரே முடிவில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணனும் வெளியே வந்த கையோட இங்கே பாண்டியன் கிட்ட, அப்பா எனக்கு மயில் கூட சேர்ந்து வாடுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைப்பா, என்ன அவ கூட வந்து பிரித்து வச்சிருங்கப்பா. அதே மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸ் நான் அமுச்சு விட்டேன், ஆனால் அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நம்ம மேலே கேஸ் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் நம்ம டிவோர்ஸ் நோட்டீஸ் அவங்க வீட்டுக்கு அமுச்சு விடணும்ப்பா. நம்மளை இந்த நிலைமைக்கு அவங்க ஆளாக்கிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் பாண்டியன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே முத்துவேலும், சரவணா நீ அதை நினச்சி இப்போல்லாம் எந்த விஷயமும் பேசிக்கிட்டு இருக்காத, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரியுமே முத்துவேல் சொல்லிடுறாங்க. உடனே அப்பத்தாவும் கோமதியும் பாண்டியனுமே அங்கே நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கூப்பிடுறாங்க. கோமதியும் பாண்டியனும் அங்கே யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே முத்துவேலும் சக்திவேலும் அங்கே பாண்டியன் கையையும் கோமதி கையையும் பிடிச்சி வாங்க உள்ள அப்படின்னு மாதிரியுமே கூப்பிடுறாங்க. இதை பார்த்த பாண்டியன் கோமதின்னு ரொம்பவே சந்தோஷமா உள்ளேயுமே போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனா ராஜி அரசின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலுமே அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அங்கே தங்கமயிலும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான். மறுபடியும் அவங்க இந்த வீட்டில் காலடியை எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியும் அரசியும் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையுமே கூட்டிக்கிட்டு போய் உள்ளேயுமே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே இங்கே சக்திவேலும் அப்போதான் அங்கே அரசிக்கும் குமாருக்கும் ரெண்டு பேருக்கும் பேசி முடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்ட நான் பேசியிருக்கேன், நீ ஒரு வார்த்தை அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இதுக்கு மனப்பூர சம்மதமான்னு மட்டும் கேட்டு சொல்லப்பத்தா என்கிட்ட அவங்க இதுக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க மனசில் என்ன தோணுதோ அது இப்போவே சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த விஷயத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லைனா கூட பரவாயில்ல, எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஆனால் இத்தனை வருஷமாக கழித்து அவங்க கூட நான் பேசுறதுனால நான் ஒரு வார்த்தை இந்த விஷயத்தில் கேட்டேன், அதனால அவங்க இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சுட்டுமே இருந்துட்டாங்க. இருந்தாலுமே இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள் தான், நீங்கள் கேட்டு சொல்லுங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே சொல்லவும் உடனே இங்கே அம்மாச்சியும் இந்த விஷயத்த கேட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இது மாதிரி விஷயத்த பேசுறதுக்கடா டைமு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. இல்லை அப்பத்தா, இத்தனை வருஷமாக கழித்து எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கோம், அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்த கேட்டேன். அதுவும் அவங்களுக்கு விருப்பம் இல்லைனா இந்த விஷயத்த நம்ம பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலு சொல்லிடுறாரு. உடனே இங்கே அப்பத்தாவும் கோமதி அங்கே சக்திவேல் கேட்டதில் உங்களுக்கு இதில் சம்மந்தமா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. மறுபடியும் இங்கே கோமதியும் எனக்கு அரசியை கொடுக்குறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்குள்ள சண்டை அப்படின்றதுனால தான் நான் அரசியை குமாருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு மறுத்தேன். ஆனால் இப்போ எங்கள் அண்ணனுங்க என்ன அந்த ஜெயிலிருந்து காப்பாற்றி என்ன
கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட நான் இதுக்கு சம்மதிக்கலைனா நானெல்லாம் அவங்களுக்கு தங்கச்சியாக இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மாதிரியும் தான் இங்கே கோமதி சொல்லிடுறாங்க. உடனே இங்கே முத்துவேலும் சக்திவேலும் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே எதிர்பார்க்காத மாதிரி அவங்க ஒரு விஷயத்த பண்ணாலுமே ஆனால் இது மூலியமா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இதுக்கு முன்ன எவ்வளவோ கஷ்டம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றதுனால இங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவும் பாண்டியா, உனக்கு என்ன இதில் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எதனா உனக்கு இருந்தால் இப்போவே சொல்லிரு பாண்டியா. ஏன்னா நம்ம 2 பேர் ஃபேமிலியும் ரொம்ப நாளாக பேசாமல் கொள்ளாமல் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தோம். அந்த ஒரு கஷ்டம் எது உங்கள் மனசில் இருந்தால் இப்போவே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தான் கேட்குறாங்க. உடனே இங்கே பாண்டியனும் அத்தை நீங்கள் என்ன முடிவெடுத்தாலுமே எனக்கு அதில் சம்மதம் தான். இவங்க 2 பேரும் வந்து என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் இந்த வீட்டில் இருந்தே அவள் எங்கள் ஃபேமிலி மேலே இவ்வளோ பெரிய கேஸ் கொடுத்துட்டு அவங்க இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற போது எங்களை இத்தனை வருஷமாக பகையை நினச்சிட்டு இருந்தவங்க என்னை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது சந்தோஷமாக இருந்தாலுமே அவங்க இது மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஏன்னா இது நல்ல நாளாக பார்த்து இங்கே அரசிக்கும் குமாருக்கும் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் அப்பத்தா வடிவு மாறின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் தான் இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனையிலுமே இந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா அவங்க 30 வருஷம் இல்லை 35 வருஷமாக அவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பிரச்சனை முடியுதுன்னா இந்த ஒரு நல்ல காரியத்தில் முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலுமே அவங்க 2 ஃபேமிலியுமே ஒன்று சேரணும் அப்படின்ற இங்க அப்பத்தா மனசுல எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுவும் இல்லாம இங்க வடிவு மாறின்னு சொல்லிட்டு இங்க கோமதி உன்னை எதனா அடிச்சாங்களா அப்படின்னு மாதிரியுமே இங்க கோமதி கிட்ட விசாரிக்கவும் உடனே அப்பத்தாவும் அதெல்லாம் எதுக்கு விசாரிச்சுக்கிட்டு இங்க இப்பதான் அவங்க ரொம்பவே கஷ்டமாகவும் இங்க தான் வந்து உக்காந்துருக்காங்க. அதெல்லாம் நீ விட்டு தள்ளு, அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீ பேசவே பேசாத. இப்ப அவங்க அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க. நம்ம அந்த விஷயத்த பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க சக்திவேலும் இங்க கோமதி எதனா ஜூஸ் எதுனா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதிக்கு சக்திவேலு அந்த ஜூஸையுமே போட்டு எடுத்துகிட்டு வந்துமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குற போது அப்பத்தா வடிவு மாறி பாண்டியன் கோமதின்னு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது. இங்கே எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இங்கே சக்திவேல் ரொம்பவே கெட்டவங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குற போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இதுக்கெல்லாம் சம்மதிச்சிட்ட கோமதியும் இந்த விஷயத்தில் அரசியும் தான் முடிவு இருக்கிறதுல இருக்கா. அரசுக்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம கேட்டுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்லிடுறாங்க. உடனே அப்போ தான் அங்கே ராஜியும் அரசியுமே உள்ளே வராங்க. உடனே இங்கே அப்பத்தாவும் அரசியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே குமாருக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கு. எல்லாருமே சேர்ந்து நீ என்ன முடிவு எடுக்கிற அரசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசிக்கிட்ட கேட்குறாங்க. இங்கே அப்பத்தாவும் அரசி அங்க முழிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே இங்க அரசியுமே இவங்க கேட்ட விஷயத்த கேட்டுட்டு இங்க பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு இவங்கள 2 பேரையுமே பார்த்துக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கவும் உடனே இங்க அப்பத்தாவும் நீ அரசி நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, இங்கே கோமதி பாண்டியன் சக்திவேல் முத்துவேல் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே 30 வருஷம் பகையில் இவங்க யாருமே பேசாமல் இருந்தாங்க. இப்போ தான் அவங்க ஒன்று சேர்ந்துருக்காங்க. இந்த ஒரு நல்ல விஷயத்தில் எல்லாம் மொத்த ஃபேமிலியுமே ஒன்று சேரும். நீ என்ன அரசி முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கேட்டுறாங்க. உடனே இங்கே அரசியும் அப்பத்தா என்னோட முடிவு இதில் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்பத்தா, அப்பாவும் அம்மாவும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நான் மனப்பூர்வமாக சம்மதம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி சொன்னதை கேட்டதும் இங்கே அப்பத்தாவுக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் அரசியை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நிற்க வச்சுட்டு உடனே இங்கே பாண்டியன் கிட்டேயும் கோமதி கிட்டேயும் அங்கே அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இந்த விஷயத்தில் விருப்பம் இருந்தால் அவளுக்கு சம்மந்தமா அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்கிற. உடனே கோமதியும் அரசி உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்துக்கு நான் சம்மதித்தேன். அதே மாதிரி இந்த விஷயத்தில் உனக்கு சம்மந்தனா மட்டும் இதில் நம்ம இதை ஓகே சொல்லலாம். ஆனால்
பின்னாடி இது மாதிரி இந்த விஷயத்த ஓகே சொல்லிட்டு இங்கே மறுப்பு சொல்கிறதெல்லாம் வச்சுக்க கூடாது அரசி. இந்த விஷயத்தில் நீ யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் எங்களுக்கு சம்மதம் தான், ஆனால் உன்னோட சம்மதம் கேட்கணும் அப்படின்ற மாதிரியே நான் அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் உன்னோட சம்மதத்தை நீ வாய் திறந்து இங்கே சொல்லிடு, ஏன்னா அப்போ தான் இங்கே எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்கிறாங்க. இதை கேட்டால் அரசியும், அம்மா நீ உங்களுக்கும் அப்பாக்கும் இதில் சம்மதம்னா எனக்கும் சம்மதமா, இதில் நான் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே குமாரே இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு யாரை சொன்னாலுமே சரி, நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ நான் உங்களை கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அரசி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. உடனே இங்கே முத்துவேலும் இதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது, நாளைக்கே நாள் நல்லா தான் இருக்குது, நாளைக்கே 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கிட்ட முத்துவேல் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டு குமாருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அரசி கிட்ட எவ்வளவோ மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாரு, ஆனா அரசி அங்க குமாரை மன்னிக்காம எங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே உங்க மேல பயங்கர கோபமா இருக்கு அப்படின்றதுனால குமார் கிட்ட பேசாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.